வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் சார். என்ன விஷயமா? உங்களது யூடியூப்பில் பார்த்தேன் ம். நிறைய விஷயம். அதில் இல்லை, நிறைய பேர் நிறைய கேள்விகளோட வருவாங்க. இப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு வருவாங்க, சில பேர் வாக்கு கேட்க வருவாங்க. நீங்கள் நிறையா யூடியூப் சேனலில் என்னை பற்றி பார்த்தேங்கிறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ நீங்கள் வாக்கு கேட்க வந்தீங்களா? இல்லை சார், வாக்கு கேட்குற விஷயத்தில் வந்திருக்கிறேன். இல்லை ஜாதகம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? ஜாதகம் கன்னடாவில் எழுதியிருக்குது. அது அந்த கன்னடாவில் இருக்கோ? தமிழில் இருந்தால் தான் எனக்கு தெரியும். தமிழில் இல்லை. அது வேணால் நான் படித்து கன்னடாவில் உங்களுக்கு சொல்லுவேன். ஓ, அந்த மாதிரி இருக்குது சார். உங்கள் பேர்? தேவராஜ். தேவராஜ். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆமாம் சார். குழந்தைங்க? 2 பேர் சார். அம்மா கூட பிறந்தவங்க 5 பேரா? உங்கள் கூட பிறந்தவங்க 5 பேரா? சார், அம்மா கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க. நம்ம கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்காங்க சார். ஏன்னா இந்த தேவராஜ் அப்படிங்கிற பேருக்கு வந்து தேவ் அப்படின்னாலே உங்களுக்கு தேவலோகம் அந்த மாதிரி அந்த தேவுங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு கிரகத்தை கனெக்ட் பண்ணுவேன். அப்போ அந்த ரிஷபத்தை கனெக்ட் பண்ணும்போது அந்த ரிஷபத்துக்குள்ளே ரோகிணிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும். அப்போ ரோகிணிங்கிறது வந்து புதனுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 5 பேர் நம்ம கல்யாணம் பண்ண நீங்கள் கல்யாணம் பண்ணதோ அம்மா கல்யாணம் பண்ண ஃபேமிலியோ ரொம்ப பிக் ஃபேமிலியாக இருக்கும். ஒரு 8, 10, 12 பேர் இருந்து அதெல்லாம் ஆளிரும். அப்படி ஃபேமிலியா? ஏன்னா அந்த கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் வீடு சந்திரன் நீச்சமாக எடுத்துருவேன். அப்போ பொதுவாகவே உங்களுக்கு வருமான தடைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். போட்ட முதலீடு எடுக்க முடியாது, வாழ்க்கையில் யாரை நம்புறதுனே தெரியாத மாதிரி. இது வரைக்கும் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க சார்? அது சேருது கிடையாது. அது என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட். எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட். வருமானம் மாதம்? வருமானம் கிடைக்குது. எத்தனை பசங்க சார்? ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு ஒரு 8 வருஷம், பையனுக்கு ஒரு 2.5 வருஷம். இப்போ தான் படுத்தாங்க. இல்லை, கொஞ்சம் கேப்பு. 2வது குழந்தை கஷ்டப்பட்டு பெற்றிருக்கீங்க. ஆமாம் சார். 2வது குழந்தை எப்படிடா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வேணாம், ஒன்றே போதும்னு நினச்சோம். சரி, உங்கள் மாதிரி ஒரு நண்பர் கிடைச்சி உங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் இருக்குது, ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள்? சரி, அது பெண் குழந்தையா பிறந்துருச்சு? இல்லை, ஆண் குழந்தை கொஞ்சம் 2வது. அப்படியா? ஃபஸ்ட்டு பெண் குழந்தை ஆச்சு. உங்களுக்கு ஆண் குழந்தை யோகம் இருக்குது, நீங்கள் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? வேணாம். இதுதான் இறைவனுடைய செயல் அப்படிம்பாங்க. அதாவது இது ஜாதகத்துக்கு மேலே. அதாவது இங்கே நிறைய பேர் வந்து கவலைப்படாத, உனக்கு குழந்தை இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. குழந்தை பிறக்கும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு இது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, நடக்கும். அப்போ இறைவன் வந்து நேராக வர முடியாதுங்கிறதுனால அந்தந்த கிரக ஆதிபத்தியம் நல்லதாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த ஆளை அனுப்பும், கெட்டதாக இருக்கும்போதும் அதுக்கு தகுந்த ஆளை அனுப்பி உனக்கு கொண்டு போய் இவனால தான் நான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ உனக்கு இந்த 7.5 சனி நடக்கும்போது இந்த ஒரு ஆள் தான் இந்த பிஸ்னஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டா நான் போய் தோத்துட்டேன், இல்லைன்னா நான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு வந்திருக்காது அப்படிமாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ இதே வந்து ஒரு தொழிலில் ஜெயித்தாலும் இவர் தான் எனக்கு முன்னுதாரணம், இவர் இல்லைன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நான் இப்படி முன்னுக்கு வந்திருக்கவே முடியாது. அப்போது அந்த கெட்ட திசை நடந்தாலோ நல்ல திசை நடந்தாலோ அந்த கிரகத்துக்கு தகுந்த ஒரு இது, அந்த கிரகம் நேராக வருமோ, இறைவன் நேராக வருவானான்னா அந்த கிரகம் ஆதிபத்தியம் உள்ள ஆட்கள் நேராக வரும். இப்போ நவ கிரகத்துக்குமே தோஷ பரிகாரம் இருக்கும். நீங்கள் உலகத்திலேயே எந்த கோயிலுக்கு போனாலுமே உங்களுக்கு நிரந்தர பரிகாரம் எது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கோயிலுக்கு பவர் எது கொடுக்கும்? நவதானியம். கோபுரம் கட்டுறாங்களா, கோயில் கட்டுறாங்களா, கோபுரத்தில் என்ன வைக்கிறாங்க? நவதானியம். அது உள்ளே போட வேண்டிய வராகு இதெல்லாம் போடுறாங்க. அப்போ ஒரு கோயிலுக்கும் நவதானியம். நம்ம உடம்புல 7 சக்கரம், உடல் 1 8, உயிர் 1 9. இந்த உயிர் தான் கேது, உடல் ராகு. இதில் இயக்கிறது தான். அதனால தான் ராகு கேது நிழல். இந்த உயிரும் கண்ணுக்கு தெரியாது, இந்த உடலும் நிலையற்றது. ஆனால் அந்த 7 சக்கரமும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த 7 சக்கரம் தான் உங்களை இயக்கும். அப்போது ராகு கேதுங்கிற அந்த நிழல் இருந்தால் அந்த பிரபஞ்சத்தில் வந்து ராகு கேது மட்டும் ரிவேர்ட்ஸு. நம்ம என் தாத்தாவாக பிறந்திருக்கோம் அப்படிம்பாங்க. அப்போ அந்த முன் ஜென்மத்தினுடைய டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னு. அப்போ எல்லா கிரகத்துக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து எப்போ பிறந்திருந்தாலும் சரி, இப்போ பிறந்தாலும் சரி, அவர்களை இயக்குவது கிரகங்களும் பிரபஞ்சமும். அந்த கிரகங்களையும் பிரபஞ்சத்தையும் இயக்கிறது இறைவன். நம்ம முதல்ல கிரகத்துக்கிட்டே தப்பிக்கலையே, அப்புறம் எங்கேருந்து இறைவன்? அப்போ அந்த இறைவனை கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அந்த நவதானியத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து 9 கிரகம் மொத்தம். இந்த 9 கிரகமும் பூமியில் மையம் கொள்றதுனால 9 கிரகத்துக்கும் நவதானியம் இருக்குது. சூரியனுக்கு இருக்குது, சந்திரனுக்கு இருக்குது, புதனுக்கு இருக்குது, சுக்கிரனுக்கு இருக்குது,
செவ்வாய்க்கு இருக்குது, சனிக்கு இருக்குது, குருவுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே நவதானியம் இருக்குது. அப்போ அந்த நவதானியத்தை என்ன பண்ணணும்னா அந்த 9 வகை பயிரையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு முளைக்க வைக்கணும். ஒரு 9 நாள். எத்தனை நாள்? 9 நாள். 9 நாள் முளைக்க வைக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அது நல்லா முளை விட்டு பெருசாக வந்துடும். அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி அதை அப்படியே வச்சிட்டிங்கனாலே தானாக முளைச்சிரும். ஒரு 9 நாள் முளைச்சதுக்கப்புறம் அந்த காலையில் சாதம் பொங்குவாங்க தெரியும், சில பேர் கீரை சாதம் மாதிரி பொங்குவாங்க, அப்படியே கீரையோடு போட்டு இதை அப்படியே போட்டு மிளகு, சீரகம், பெருங்காயம், பூண்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம அந்த நவதானியத்தை காலையில் ஃபுட்டாக எடுத்துக்கணும். இப்படி 48 நாள். அப்போ எத்தனை பண்ணணும்? 9 பாத்திரம் அப்படி எடுத்துக்கணும். எத்தனை பாத்திரம்? 9 பாத்திரம். 9 பாத்திரம் எடுக்கும்போது இன்னைக்கு சாப்பிட்ட உடனே நாளைக்கு முளைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கும். சாப்பிட்டதில் இன்னைக்கே ஊற்றி வச்சிடணும். அப்போ இதை என்ன ஆகிடும்னா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த 9 பொருளில் இன்னைக்கு உள்ளது 9 நாள், அப்போ நேற்று வச்சது நாளைக்கு 9 நாள். அதுக்கு அப்போது 9 நாளைக்கு முன்னாடியே ஒரு பொருளை தயார் பண்ணணும். இன்றைக்கி வந்து தண்ணியை ஊற்றி வடிகட்டி வச்சிடணும். அப்புறம் நாளைக்கு ஒன்று தண்ணி ஊற்றி இப்படி 9 பாத்திரத்தை 9 நாளைக்கு பிரித்து வைக்கும்போது அப்புறம் டெய்லி ரொட்டேஷன் ஆயிரும். எத்தனை நாள் கழிச்சு? அதுவும் 9 நாள் கழிச்சு. இப்போ கரெக்டாக வருதா? 9 to 9 கரெக்டாக வருதா? அப்போ இதுவும் மாறாது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் எதோ செய்கிறீங்களோ இந்த செயல்பாடு மாறாது. அதனால தான் வாரத்தின் நாட்கள் 7, சப்த கண்ணி 7, சப்த நாடி 7, சப்த ஸ்வரம் 7, எல்லாத்தையும் இயக்கிறது ஏதோ ஒரு உடல் இல்லையா? அப்போ அந்த உயிரும் உடலும் தான் இந்த உலகத்தை இயக்கும். அதனால தான் 9. ஓகேங்களா? அப்போ இந்த நவதானியத்தை நம்ம சாப்பிடும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பித்ரு தோஷமாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், சனி தோஷமாக இருக்கட்டும், சூரியன் நீச்சமாக இருக்கட்டும், செவ்வாய் நீச்சம், எந்த கிரகம் நீச்சமானாலும், எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருந்தால் 7.5 சனி, ஜென்ம சனி, பாத சனி, உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு கோயிலில் போய் தானியத்தை தானம் பண்ணுங்க. ஒரு கோயிலில் போய் நீ சாமி கும்பிடனாலும் அந்த கோயிலினுடைய கோபுர கலசத்தில் அந்த நவதானியம் தான் இருக்கும். அந்த இறைவனுக்கும் நம்மளுடைய இந்த உலகத்தில் அத்தனை இயற்கையை படைச்சதுக்கப்புறம் தான் நம்மளை படைச்சிருக்கான். அப்போ அந்த இயற்கையில் இதுக்கு இந்தந்த கிரகத்துக்கு இந்த உணவுன்னு படைச்சிட்டான். அப்போ அந்த நவதானியத்தை முளைக்க வச்சு சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ பெரிய தோஷம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வலிமையும் பவரும் நமக்கு கிடச்சி. இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் நமக்கு பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகிறோம், அது தீர்ந்துருது இல்லையா? அப்போ ஒரு கிரகத்தினுடைய தன்மையை மாற்ற முடியாது, ஆனால் அதை ஜெயிக்க முடியும். இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான தீர்வு அந்த உணவு தானியம் கொடுத்துரும். அதாவது கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது, குடும்பம் ஒரு கோயில். அப்போ நம்ம குடும்பம் வாழ்ந்த ஒரு 10 குடும்பம் சேர்ந்து வாழ்ந்தது நம் குலம். நம் குலமே வாழ்ந்த இடத்துல இருந்த தெய்வம் தான் குலதெய்வம். இப்போ உங்கள் அப்பா இருக்காங்களா? அப்பா இறந்துட்டாங்க. அம்மா? அம்மா இருக்கு. அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்களா? கூட பிறந்தவங்க இல்லை, ஒரு அத்தை ஒன்று தான் இருக்காங்க. அதாவது ஒரு கிளையில் உள்ள ஒரு பூ இருக்குது, அப்போ அந்த கிளைக்கு ஒரு விதை இருக்குன்னு அர்த்தம். அதாவது 10 விதை இருக்குன்னா அதில் ஒரு விதை இருக்குது. அப்போ அந்த இனத்தினுடைய விதை ஒன்று இருக்குது. இப்போ ஒரு 10 வேப்பம் விதை வச்சுருக்கோம், அந்த வேப்ப விதையில் ஒரு விதை இருக்குன்னா அந்த விதை இருக்குது. அப்போ அதை உற்பத்தி பண்ண முடியும். அப்போது உங்கள் அத்தை அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாகவே அப்பா சாமிக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னாலே நம் குலசாமிகிட்ட தான் போயிடுவாங்க. அடுத்த பிறவி எடுக்கிற வரைக்கும் நாம் எப்படி வாழ்கிற வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கோம், ஏதோ ஒரு வீட்டில் போய் இருக்கோம். ஆனால் சொந்த வீட்டுக்கு எப்படியா இருந்தாலும் சொந்த ஊருக்கு போயிடுவோம் இல்லையா? இங்கெல்லாம் வாடகை, இதுக்கு பேர். எங்கே இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது? வாடகை. ஆனால் சொந்த ஊர், நீ அங்கே போய் இருந்தாலுமே அங்கே வாடகைக்கு இருக்கியா சொந்தத்துக்கு இருக்கியா? யாருக்கெல்லாம் சொந்த வீடு, கிராமத்துலேயும் சொந்த வீடு இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ குலதெய்வத்தினுடைய வழிபாடு எங்கேயோ விட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ சிவன் தன் உடலில் பார்வதிக்கு பாதியும் தனக்கு பாதியும் வச்சுருக்கார். உயிர் உடல், அதாவது ஈருடல் ஒரு உயிர், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு உயிரை உருவாக்குது. அப்போ தன்னில் பாதி சிவம் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை. ஒரு 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 பொருள்னு இருக்குன்னா அதனுடைய ஒரு விதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அணுக்கள் வீரியமாக இருந்தால் செடி நல்லா முளைக்கும். அதாவது உயிர் தன்மையும் நல்லா இருக்கணும், இந்த உடலும் நல்லா இருக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம் தாய் வழி குலதெய்வமும் முக்கியம், தந்தை வழி குலதெய்வமும் முக்கியம்.
அப்போ 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாஞ்சாகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பாவை பெற்றவங்க 2 பேர், இப்போ மாமனார் இருக்காங்களா? மாமனார் இருந்துட்டு மாமனார் கூட பிறந்தவங்க? பொண்ணு கொடுத்து மாமனார் இருக்குல்ல, ஆ கூட பிறந்தவங்க இல்லை, அத்தை இருக்குது. அங்கேயும் அத்தை இருக்குது. மாமியார் இருக்காங்களா? அது மாமியார் தான் அத்தைன்னு சொல்கிறேன். மாமனார் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்க? மாமனார் கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி இருக்குது. இருக்குது. ஆக மொத்தம் அங்கேயும் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா தெளிவாக கவனிச்சுக்கணும். ஏன்னா பெங்களூர்லேருந்து வந்துட்டு கடைசியில் எதுவும் வந்து நம்ம புரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற கருத்துக்களை வந்து உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். நம்மளை வந்து இப்போ ஒரு இடத்துல நெருப்பு போட்டு எரிச்சிட்டு அந்த இடத்துல திடீர்னு நெருப்பு போட்டு எரிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல கால் வச்சா சூடாக இருக்கும். கீழே வந்து குளிர்ச்சியாக இருக்குது, ஐஸ் கட்டி இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல வச்சா ஐஸ் கட்டி. இதே மண்ணில் ஒரு விஷம் இருந்து அதை மிதிச்சிட்டோம்னா நம்ம உடம்புல, ஏன்னா உள்ளங்காலில் எல்லா நரம்பும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம், அப்போ அதில் விஷம் ஏறிடும். யாராவது எச்சில் துப்பியிருந்தாங்கன்னா அதில் ஒரு நோய் இருந்தால் நமக்கு பரவும். இதுக்கு தான் வந்து வாசலில் செருப்பு போடக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய கதைகள் சொன்னதுக்கு காரணம், ஏதாவது ஒரு வைப்ரேஷன் நமக்கு வரும். ஏன்னா இவங்க வெளியில் போனவங்க விஷத்தை மிதிச்சாங்களா, இல்லை துப்புன எச்சிலை மிதிச்சாங்களா, இல்லை எதை மிதிச்சாங்கன்னு தெரியாது. சும்மா என்றைக்குமே வாசலில் இன்னைக்கு கோலம் போடுறதில்ல, அன்னைக்கு சாணி தொளிச்சாங்க, இன்னைக்கு வாசலில் தினமும் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றி கழுவி விடுறது நல்லது. ஏன்னா டைல்ஸு நம்ம 4 பக்கம் போயிட்டு வரோம், நம்ம குழந்தைங்க வாசலில் மிதித்து தான் வருவோம். அந்த வாசலையும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே போய் பாத்ரூமில் காலை கழுவிட்டு முதல்ல நீ என்ன வேணாலும் பண்ணு. காலையும் கையையும் கழுவுறதுன்னு சொல்கிறது இதுக்கு தான். ஏன்னா நம்ம சனி வந்து காலில் ஒட்டிட்டு வந்துடுவாருன்னா பீடை நோய் எதையாவது நம்ம இழுத்துட்டு வந்துடுவோம், புரியுதுங்களா? அப்போ அதை கழுவிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுவே ஒரு வழி. அதாவது நம்மளுடைய சோம்பேறித்தனம், அசால்ட்டுத்தனம், நாம் எங்கே போய் சுற்றணும் அப்படிம்பாங்க. சில பேர் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கார்லேயே இருந்திருப்பாங்க, கார்லேயே இறங்கியிருப்பாங்க, அது வேறு தன்மை. 4 பக்கம் நம்ம அலைஞ்சோம் தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக செய்யணும். வெளியில் போயிட்டு வந்தாலே நீ காலை கழுவுப்பான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தான் காரணம். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா இருக்காருன்னா, இப்போ உங்கள் அப்பாவை பெற்ற 2 பேரை நீங்கள் தாத்தா பாட்டின்னு கூப்பிடுவீங்களா? அம்மாவை பெற்ற 2 பேரை தாத்தா பாட்டி, 4 பேரை கூப்பிடுறீங்க. இப்போ உங்கள் அப்பா அதே மாதிரி யாரை கூப்பிட்டுருப்பாரு? அவங்க அப்பா அவங்க பாட்டை இப்படி கூப்பிட்டு, அவங்க அப்பாவை பெற்ற 2 பேரையும் அவங்க அம்மாவை பெற்ற 2 பேரையும் கூப்பிட்டுருப்பாரு. அப்போ உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி எத்தனையாயிருது? இருக்கு, மூணாவது 4 பேர். 4 பேர். அதாவது உங்களுக்கு அதை தான் நிறைய பேத்துக்கு புரியாது. அதாவது நீங்கள் உருவம் 1 துருவம் 2 அப்பா அம்மா, திசை 4 தாத்தா பாட்டி, திக்கெட்டு தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா. அப்போ இந்த தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மாங்கிறது எதுக்காக சொல்ல வருவேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி 4 பேர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நாம் பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி உள்ள அணுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கும், ஓகேவா? மெயினாக ஏன்னா அந்த உங்களது உருவம் 1னா முதல் தலைமுறை, துருவம் 2னா 2வது தலைமுறை, திசை 4னா 3ஆம் தலைமுறை, திக்கு 8னா 4ஆம் தலைமுறை. அந்த 4க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தலைமுறையினுடைய அணுக்கள் 4ஆம் தலைமுறையிலேருந்து நமக்கு வரும். பொதுவாகவே உங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் தாத்தா மாதிரியே இருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த டிஎன்ஏ தான் நமக்கு பொதுவாகவே அதிகமாக இருக்கும், மீதி எல்லா டிஎன்ஏவும் கலந்துருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவருங்க இடத்த தேடி போக முடியாது, எல்லாத்துக்கும் 7 தலைமுறை தெரியறதில்ல. அதனால தான் தமிழ்நாட்டில் பாரம்பரியம் பண்பாடு இதெல்லாம் நிறையா வந்தது. சாமின்னு சொன்னால் தான் அந்த ஊருக்கு போவாங்க, குலசாமியை கும்பிடலன்னா கண்ணை குத்துன்னு சொல்கிறது. பொதுவாகவே பெரியவர்களை மதியாதார் தலைவாசல் மிதியாதே, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன். அப்போது நீ எந்த வழியில் உள்ள தெய்வத்தை வணங்கலையோ அந்த உறவு எல்லாம் பகையாயிடும். அப்போ நீ அந்த வழி சாமியை கும்பிடணும்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த வழி கோயிலுக்கு நீ போகலையோ அந்த சாமி உன் தலைவாசலை மிதிக்காதுன்னு அர்த்தம். நீங்கள் பழமொழியை அடுத்தவனுக்கு பயன்படுத்துகிறீங்க. அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாது, நான் யார் என்ன மதிக்கல அவன் வாசல் மிதிக்க. நீ எந்த கோயிலுக்கு போகலையோ அந்த சாமி உன் வீட்டுக்கு வராது. இப்போ இந்த 8 திக்குன்னு வாஸ்து பார்க்குறீங்கல்ல, அப்போ நாம் எங்கே போகலையோ அந்த சாமி நம்மகிட்ட வராது. அந்த சாமிக்குன்னு ஒரு கிரக ஆதிபத்தியம் இருக்கும், அது கெட்டுடும். அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, தலைமுறைக்கே வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பெற்றவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளை சேரும்னு சொல்கிறது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அதாவது உங்கள் அப்பாவை உங்கள் அப்பாவுடைய அப்பா, அதாவது உங்கள் தாத்தா இருக்கார் இல்லையா, தாத்தாவுடைய அப்பா அம்மா. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து படிக்கலன்னு நினைக்கிறேன்.
அதனால் புரியுது சார், விஷயம் புரியுது. பரவாயில்ல. இப்போ உங்கள் அப்பாவை பெற்ற 2, அம்மாவை பெற்ற 2, 4 பேர் தாத்தா பாட்டி. ஆமா. இப்போ உங்கள் அப்பாவை பெற்ற 2 உங்களுக்கு தாத்தா பாட்டி தானே. ஆமா. இப்போ உங்கள் அப்பாவுடைய தாத்தா பாட்டி, உங்கள் அப்பாவுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய அப்பா அம்மா யார்? உங்கள் தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா 4 பேர். அம்மாவுடைய தாத்தா பாட்டி, அதாவது அம்மாவுடைய தாத்தாவை பெற்றது 2, அம்மாவுடைய பாட்டியை பெற்றது 2, 4 பேர். இந்த 8 பேர் பிறந்த ஊரில் உள்ள குலம் அப்படின்னு இப்போ நான் நாடார் குலம், வன்னியர் குலம், சத்திரிய குலம், தேவர் குலம், வேளாளர் குலம், இது எதுக்கு குலம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, நீ எத்தனை தலைமுறை கழித்து போனாலும், இப்போ பக்கத்து ஊரில் ஒரு தேவர் குலம் இருக்குது, இங்கே ஒரு தேவர் குலம் இருக்குது, பக்கத்தூரில் ஒரு நாடார் குலம் இருக்குது, இங்கே ஒரு நாடார் குலம் இருக்குன்னா, இந்த தேவரும் அந்த கோயிலில் போய் சாமி ஆட முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. இந்த நாடாரும் இங்கே இருக்கிறவங்க அந்த ஊரில் போய் ரெண்டும் ஒரே இனம்தான். ஆனால் இது என் குலம், என் வம்சத்தார், என் குடும்பத்தார் வாழ்ந்தவங்க. இப்போ காக்கை கூட்டம் கூட்டமாக வாழும். இந்த கூட்டம் வேற, இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற கூட்டம் வேற. ஓகேங்களா? அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இனம் இனத்தோடு சேரும், அது வேற. என் இனம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, என் மூதாதையர் வாழ்ந்த இடம். அந்த மண்ணை மிதிக்கும் போது இப்போ சொல்லுவாங்க, பிறந்த இடத்துல எப்போவுமே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே உடம்பு சரியில்லைன்னா நம்ம பிறந்த ஊருக்கு போகும்போது இங்கே 4 நாள் இருந்து காய்ச்சல் அங்கே இறங்கணுன்னு சரியாயிடுச்சு, என் மண்ணை மிதிச்சோன்னு சரியாயிடுச்சு. காரணம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ நீ அந்த மண்ணை மிதிக்கணும். சில பேர்லாம் ஊர் விட்டு ஊர் தொழிலுக்காக நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் வேலை பொழப்புக்காக ஏன்னா ஒரு நேரத்தில் நம்மகிட்ட உணவு பஞ்சாகும், உணவு பற்றாக்குறை, வருமான பற்றாக்குறை, இதெல்லாம் தேடி நம்ம பூர்வீகம் தேடி வந்தோம். அப்போ ஒரு மரத்தோட ஆணி வேறு, ஒரு மரத்தில் நோய் வந்துருச்சுன்னா மருந்து உரமும் வேருக்கு வைக்கிற மாதிரி நம் தொழிலுக்காக வேற இடத்துக்கு அந்த கிளைகள் பரவணும் மாதிரி பரவணும். ஆனால் பூர்வீகம் போகணும்ல. இப்போ எந்த தான் கிளைகள் பரவி இருந்தாலும் வேருக்கு தானே நீர் ஊற்றுறோம், உரம் வைக்கிறோம். ஏதாவது பிரச்சனை மரத்துக்கு அப்படின்னா மருந்தும் வேருக்கு தான் வைக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பூர்வீகத்துக்கு போனால் தானே தீரும். அப்போ இந்த உலகத்தில் கெடாத ஒரு பொருள்னா கடல், கெடாத ஒரு பொருள் கடல். அப்போ அந்த கடல் தான் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது, ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகுது, கால்சியம் உற்பத்தி ஆகுது, சோடியம் உற்பத்தி ஆகுது, எண்ணற்ற நதிகள் மூலிகையோட கலக்குது, அல்ல குறையாத உப்பு தானாக உற்பத்தி ஆகுது, அதுவே மேகமாய் மழையை தருது, மறுபடியும் இயற்கையை உருவாக்குது, இயற்கையிலேருந்து தான் நாம் உருவாக்குறோம். இப்போ நம்மளை உருவாக்கின கடல் கடல் இல்லைன்னா இங்கே நீரின்றி அமையாது உலகு. அப்போ அந்த கடலில் தான் பரந்தாமன் காக்கும் கடவுள் நாராயணன் படுத்திருக்கார். அப்போ இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் எனக்குள்ளே அடக்கொண்டார். பிறப்பும் நானே, இறப்பும் நானே, பாவமும் நானே, புண்ணியமும் நானே, சகலமும் என்னுள் அடக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நீங்கள் எந்த இதை கழிச்சாலும் கொண்டு போய் அங்கே தான் போடுறீங்க. அப்போ அந்த பரந்தாமனுடைய காலுக்கு கீழே தான் அத்தனை உயிரும் போய் தஞ்சம். எங்கே? கடல். அந்த கடல் கெடாதுங்கிறான், அந்த உப்பு லட்சுமிங்கிறான். அப்போ கடலையும் உப்பையும் பிரிக்க முடியாது, நாராயணனையும் லட்சுமியும் பிரிக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தை காத்துக்கிட்டே இருக்கார் அவர். அப்போ அந்த கடலில் இந்த 8 ஊருக்கும் போயிட்டு காலையில் 5 மணிக்கு நம்ம உடம்புல இறைவன் எப்படி இருக்கான்னா, இயற்கையாகவே எல்லா அணுக்களும் இயங்கும். நம்ம உடம்புல இருக்கிற பொதுவாக இப்போ எந்த அளவுக்கு அணுக்கள் இருக்கோ அது இயங்கும். அந்த 8 ஊர் மண்ணையும் மிதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த நம் குலத்துக்கு தகுந்த சாமியை மட்டும் ஒரு தடவை, அதாவது நம் முன்னோர்கள்லாம் அந்த சாமி காலுக்கு கீழே தான் இருப்பாங்க. அப்போ மாதா பிதா குரு தெய்வம், குரு பார்க்க. அப்போ இறைவனடி சேர்ந்தார், இயற்கையில் கலந்தார். இயற்கையால் உருவானவங்க இறைவனடி சேர்ந்தார்னா அவங்கவுங்க குலத்துக்குன்னு ஒரு சாமி உருவாக்கிட்டோம், நிறைய சாமி உருவாக்கிட்டோம். அந்த சாமி கீழே அவங்க இருக்கும்போது குருவை முதல்ல வணங்கணும். யார? என் தாய் வழி, தந்தை வழி, என் மாமனார் வழி, மாமியார் வழி. ஏன்னா இவங்க இல்லைன்னா நம்ம குழந்தைங்க இல்லை. அப்போ நம்ம இந்த அப்போ 8 அடினா குட்டி 16 அடி. இப்போ உங்கள் சைடு 8 வரும்போது கல்யாணம் பண்ண சைடு ஒரு 8, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. நம்ம குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த தாய் வழிக்கும் நம்ம வழிக்கும் சேர்த்து கூட்டு போகணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம் தாய் தந்தை வழிக்கு போகணும். மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அப்போ அதனால் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த ஊர் மண்ணை மிதித்து அவங்க வாழ்ந்த இடத்துல உள்ள தெய்வத்துக்கிட்ட போய், என் தாய் வழி தந்தை வழியில் உள்ள முன்னோர்கள்லாம் இறைவன்கிட்ட தான் இருப்பீங்க, எனக்கு குருவை பாவிச்சு, ஏன்னா இறைவனிடம் சேர்ந்துட்டாங்க, அந்த இறைவனை பார்க்கக்கூடிய சக்தியும் புக்தியும் யுக்தியும் அவனுக்கு கொடுத்துட்டான். அப்போ அதனால தான் சாமி காலுக்கீழெல்லாம் மனுஷன் தாளாக இருக்கும்.
அப்போ சாமிக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, குருவை நினச்சி நம்ம அவங்கவங்க முன்னே இருப்போம். சாய்பாபா, ராகவேந்தர் இந்த மாதிரி பெரிய பெரிய சித்தர்கள்ட்ட கேட்குறீங்கல்ல, இந்த மாதிரி நம்ம முன்னோர்களை குருவாக பாவிச்சு எனக்கு இந்த மாதிரி வரத்தை சாமிக்கிட்ட வாங்கி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் இனிமேல் வருஷம் வருஷம் என் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நம் என்ன அலைகளும் வேலை செய்யும். அந்த மண்ணை மிதிக்கும் போது அந்த அணுக்களும் பூஸ்ட் ஆகிடும். அப்போ எதுக்கு கோயிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு நடக்கூடாது அப்படின்னா, அப்போத்தான் நீ அந்த காலை நல்லா மிதித்து நடடான்னு சொல்லுவாங்க. நல்லா அழுத்தி மிதித்து நட அப்படின்னு. ஏன்னா உள்ளங்காலில் உள்ள நரம்பு அந்த பூமியில் படணும். அதாவது நம் நடைமுறை வாழ்க்கையை சரி பண்ணினாலே நிறைய பிரச்சனைகள் சரி. அந்த காலத்தில் உழைச்சாங்கன்னா, நல்லா உடல் உழைப்புனா காலை நல்லா செருப்பு போட்டால் நடந்தாங்க. அவங்க செருப்பு அதிகமாக போடாததுனாலே நிறைய பிரச்சனைகள் கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, காலை கழுவிக்கிறது வீட்டுக்கு வந்தால், சுத்தமான இடத்துக்கு உங்கள் காலை நல்லா தரையில் வாழ்ந்த பூமியில் அழுத்தி மிதிக்கிறது, மச்சான் வீட்டில் திருவிழா, மாமனார் வீட்டில் திருவிழா, இந்த மாதிரி அவங்க பொழுதுபோக்கே எப்படி இருந்ததுன்னா உற்றார் உணர்வு வீட்டு திருவிழாவுக்கு போகிறது தான் இருந்தது. இன்றைக்கி பொழுதுபோக்குக்கு நிறையா வந்துருச்சு. ஆனால் குலதெய்வத்தை கடமையாக வச்சுட்டீங்க. ஏதோ கடமைக்கு போகிறோம் அப்படி ஆகிருச்சு. நம் பூர்வீகத்தை போய் மிதிக்கும் போது நம் முன்னோர்களினுடைய 7 தலைமுறை அணுக்களும் 4வது தலைமுறையில் இயங்க ஆரம்பிச்சோம். அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் விலகுமானா 100% விலகும். இப்போ நான் உங்கள் வீட்டில் இத்தனை பேர் பிறந்தாங்கன்னு சொன்னேன். உங்கள் கூட பிறந்தது 5, உங்கள் அம்மா கூட பிறந்த 5. இதை சொல்லும்போது புதன் அப்படிங்கிற அந்த பெருமாள் கெட்டு போச்சு. அப்போ நீங்கள் குலசாமிங்கிறது நீங்கள் சிவபெருமானை சொல்கிறீங்க. நீங்கள் கும்பிட வேண்டியது பெருமாள். உங்கள் பேர் என்ன? தேவராஜ். உங்கள் அப்பா பேர்? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் யார் பேர்? பெருமாள். அப்போ நம்ம தாத்தா பேர் வச்சிருப்பாரு. உங்க அப்பாவுக்கு தாத்தா அவங்க தீர்த்தகிரின்னு வச்சாங்க. தீர்த்தகிரி. அப்போ இது எல்லாமே இப்போ கோவிந்தராஜ்னு பேரு. உங்க அப்பாவுக்கு தாத்தா இந்த மாதிரி நம்ம பேர பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல பெரியவங்க தான் பேர் வைப்பாங்க. எதுக்கு சாமி பேர் வைப்பாங்க அப்படின்னா, எத்தனை தலைமுறை ஆனாலும் நம்ம குலம் சாமி மறந்துடக்கூடாதுங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் இறைவன் பொது. தன் குலத்துக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், அதை மறந்துடக்கூடாது. இஷ்ட தெய்வங்கள் எதை வேணாலும் வணங்குங்க, அதில் தப்பு இல்லை. வாடகை வீடு மாதிரி, சொந்த வீடு வேறு, வாடகை வீடு வேறு. அதுக்காக நம்ம வாடகை வீட்டை உடைச்சா போட போகிறோம், அதையும் சொந்த வீடு மாதிரி பார்த்துக்க போகிறோம். வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கும் வந்த இடத்துல. அப்போ வந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை நீ சொந்த வீடு மாதிரி பார்க்கலாம், அது வாடகை வீடாக இருந்தாலும். அப்போ அவனுடைய அருளும் உனக்கு கிடைக்குமான கிடைக்கும். ஆனால் குலதெய்வத்தின் அருள் போல் கிடைக்குமான கிடைக்கும். தாய் என்னதான் இருந்தாலும் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும், ஆனால் சூட முடியாது. புரியுதா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டத்து மல்லிகை நமக்கு மனம் வீசும், பறிக்க முடியாது, உரிமை கிடையாது. இந்த மாதிரி நம் குலத்தினுடைய தெய்வம் நம்மளை காப்பாற்றும். புரியுதுங்களா? நீங்கள் முடிஞ்ச ஒரு தடவை போய் பாருங்க. அதாவது நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு நம்மகிட்ட தான் இருக்கும். நம்மளுடைய மறதி ஜாதகத்தில் எந்த குறையாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உலகத்தில் இருக்கிற அத்தனை தோஷமும் உங்களை விட்டு போயிடும். ராகு கேது தோஷமும், எந்த தோஷமும், செவ்வாய் தோஷமும், சனி தோஷமும். இப்போ 3 வருஷமாக ஊருக்கு அதிகமாக போகிறேன். நீங்கள் சொன்ன பின்னாடி இன்னும் அதிகமாக ஃபாலோ பண்ண நான் உங்களுக்கு எழுதி தரேன், எப்படி போகணும், என்ன போகணும். இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம காலத்தில் ஒருத்தர் உங்கள் மாதிரி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைச்சாரு. அவர் உங்கள் முன்னோர்கள் முனேஸ்வர சாமி இருந்துச்சு உங்கள் ஜமீனில் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இப்போ பொம்மை மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம். கோயில் கட்டலான்னு சொன்னதுக்கு அவங்க கோயிலுக்கு அனுமதி நம்ம கிடைக்கல உங்களுக்கு, அது அப்படியே இருக்கு. இறைவன் எழுந்தருளுறத நாம தடுக்க முடியாது. அதாவது எங்கெல்லாம் கோயில் நான் கட்டியிருக்கேன், நானே நிறைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இத்தனை கோயிலையும் என்னை கட்ட வைப்பது அவங்க தான். ஏன்னா எங்கெல்லாம் இறைவனுடைய கதிர்வீச்சும் எங்கெல்லாம் இறைவனுடைய ஆலயம் எழுந்தருளுன்னு இருக்கோ அங்கே யாரால் எழுப்பணும்னு இருக்கும். சில கோயிலில் 3 தலைமுறை 4 தலைமுறை மண்ணோட மண்ணாக இருக்கும். இன்னாரால் திடீர்னு ஒருத்தன் கஷ்டப்பட்டவன் இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த கோயிலை கட்டுறேன்னுமா, கட்ட முடியாது, சொத்துக்குத்தெல்லாம் இழந்துருக்கும். சில பேர் ரொம்ப சாதாரணமாக இருப்பான், அவன் போய் கேட்ட இடத்துல காசு வந்துடும், கோயில் எழுந்து. சில பேர் இன்னைக்கு வருமானத்துக்காக கட்டுறாங்க, அது அதில் சேராது. ஊருக்காகவும் குலதெய்வத்தையும் கட்டுவது கணக்கு வேறு, நீயாக உற்பத்தி பண்ணி ஒன்று உருவாக்குறது வேறு.
அதில் உன் கோயிலுன்னு நீ சொல்லுவே தவிர என் குலசாமி கோயில்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? உன்னோட சொந்த பந்தம் எல்லாருக்கும் அதில் உரிமை இருக்குங்கிற கோயில் வேற, உன்னுடைய தனிப்பட்ட கோயில் வேற. இதை நான் என் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். இதை நான் உரிமை கொண்டாட முடியும், பக்கத்தில் உள்ளவங்க உரிமை கொண்டாட முடியாது. இப்போ என் ஊரில் ஒரு கோயில் இருக்குது, நான் அதில் சாமி ஆடுற பையன். அந்த கோயிலில் ஏன் சாமின்னா எங்கள் ஊருக்காரன் அடிப்பான். நான் தான் சாமி ஆடுறேன், ஆனால் என் ஊருக்காரன் அடிப்பான். காரணம் என்ன? இறைவன் நம்ம ஊருக்கு அது நம்ம ஊர் சாமி, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நம்ம குலத்துக்கு உண்டான சாமி, நீ எப்படி தனியாக சொல்லுது? அப்போது அது வேற, இது வேற. அப்போது அந்த கிராம தேவதைகள், நம் குலதெய்வங்கள் அப்படிங்கிறது நம் முன்னோர்களினுடைய தஞ்சம், நம்ம முன்னோர்கள் நாளைக்கு நாமளும் போய் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா நமக்கு உயிர் கொடுக்கறது குலசாமி தான் குழந்தையா பிறக்குங்கிறீங்க. 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் தான் குலசாமி, 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம், 5ஆம் இடம் தான் பூர்வீகம். எப்படி இது எல்லாமே குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அப்போ நம்ம பூர்வீகத்துக்கு போனால் தானே. அப்போ நம்மளை உருவாக்குனவனே அவன் தலையிலே வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கக்கூடாதுல்ல. அப்போது நம் முன்னோர்கள் இருக்கக்கூடிய இடம் திருப்பி குழந்தையா பிறக்கணும்னா நம் குலசாமி தான். அப்போ அந்த மண் எதுன்னு எனக்கு பக்தி உலகத்தில் 49வது பதிவுன்னு நினைக்கிறேன், 49 அந்த 8 ஊரை பற்றி படம் போட்டு எழுதி போட்டிருப்பேன் பக்தி உலகம் சேனலில். BHAKTHI ஸ்பேஸ் ULAGAM பக்தி உலகம், அந்த சேனலில் அந்த மாதிரி போட்டிருப்பேன். நீங்கள் அந்த சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எதையாவது விட்டுட்டோமாங்கிறதுக்கு அதில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள், நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். காலையில் 4 மணிக்கு வந்துட்டீங்களா? 4 மணிக்கு வந்தேன். ஓகே. இப்போ ஆட்டோவில் எங்கே போகலாம்? வடபழனி சாமி முருகனை கும்பிட்டுட்டு கடலில் எங்கே தான், எந்த கடலில் குளிச்சிங்க? மெரினா பீச். திருச்செந்தூர்? திருச்செந்தூர் நான் ஏற்கனவே திருச்செந்தூர் போயிருக்கிறேன். அதாவது நான் கடலில் குதிக்கிற பதிவை பற்றி போட்டிருப்பேன். ஆனால் காலையில் இந்த 8 ஊர் மண்ணை மிதிக்கும் போது அந்த எல்லாமே நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ செவ்வாய் தோஷம், செவ்வாய்க்கு குருவின் கர்மப்பதிவு. செவ்வாய் தோஷம்னா ஹீட்டு. செவ்வாய் அப்படிங்கிறது வந்து கார்த்திகை. இப்போ முருகன் வந்து எதில் பிறந்தார்? அக்னியில் பிறந்தார். அவர் பிறந்த இடம் எது? தாமரை குளத்துலையா? தாமரையில் பிறந்தார், ஆனால் நீர் குளத்தில். அப்போ தாங்கினது தாமரை. எப்படி? அந்த தாமரையை தாங்கிறது நீர். அதாவது பெருமாளும் லட்சுமியும். அதான் கார்த்திகை பெண்கள் 6 பேர், அதை ஒன்றிணைத்தது சக்தி. அப்போ அந்த நெருப்பை தாங்கக்கூடிய சக்தி நீருக்கு இருக்குது. அதனால தான் செவ்வாய் கடகத்தில் நீச்சம். யார் வீட்டில்? தாய் வீட்டில். இப்போ சக்தி இல்லையே ஒன்று சக்தி வேல், அதாவது சக்தி வேல் இல்லைன்னா முருகனுக்கு வேலை இல்லை. அப்போ அந்த சக்தியை கொடுக்குறதே அம்பாள் அப்படிங்கிற. அப்போ சக்திங்கிறதும் உங்களுக்கு எதில் வந்துடுது? நெருப்பில் வந்துடுது. அவளா நெருப்பை தானே இன்னொரு நெருப்பால் அணைக்க முடியும். அதே மாதிரி சக்திக்கு சுக்கிரனை கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ பனிக்கட்டியால் நெருப்பை அணைக்க இயலும், அப்படி கணக்கு. அப்போ செவ்வாய்க்கு குருவின் கருமா. நெருப்பில் உயிர் உற்பத்தி ஆகுமா? நெருப்பில் ஏதாவது உயிர் உற்பத்தி ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி பாறையில் ஏதாவது விதை முளைக்குமா? சனி பாறை, இரும்பு. அப்போ அதனுடைய இரும்பு சத்து நமக்கு வேணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஹீட்டு இப்போ அதீத. அப்போ பாறை எதில் உருகுதுன்னா அதீத இருக்கும், ஹீட்னால எரியுது. அப்போ அதுலேயும் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுதுன்னா நெகட்டிவ் ஹீட்டு. இப்படி எல்லா கிரகத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுக்குண்டான உணவுகளை எடுக்கணும். இதுக்கு தான் நவதானியம் சொல்லிட்டேன்ல. அப்போ இந்த 8 ஊர் மண்ணை மிதிக்கும் போது நம்ம உடம்புல பாசிட்டிவும் ஆக்டிவேட் ஆகிருக்கும், நெகட்டிவும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நேராக போய் அந்த கடலில் இந்த 8 ஊர் மண்ணையும் மிதிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு, அதாவது நம்ம உடம்புல காலையில் 4 to 6 எல்லா அணுக்களும் இயங்குகிற நேரம். அதனால தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை இயங்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி அந்யூன்யத்தில் அத்தனை அணுக்களும் இயங்குகிற நேரங்கிறான். அப்போ கடலையில் பொதுவாகவே ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் பொதுவாகவே விரைப்படையும். காரணம் என்னென்னா உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் இயங்குது. அதாவது ஆண் பெண் ஒன்று சேரும்போது விரைப்படையுது. அப்போ அணுக்கள் உணர்வு பூர்வமாக தூண்டுது. அப்போ அதே மாதிரி நம்ம சும்மாவே இருந்தாலும் காலையில் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் உறுப்பு வந்து இயங்கிறதுனால அது விரைப்படையும். அந்த நேரத்தில் காலையில் 5 மணிக்கு கடலில் குளித்தோன்னா நான் சொன்ன மூலிகை,
ஆக்சிஜன், அந்த உப்பு, கடல் கெட்டது எதையும் தக்க வச்சுக்காது. நவகிரகத்தின் கதிர்வீச்சும் அதில் விழுகுது. கெட்டது பூரா வெளியில் தள்ளிடுது இல்லை? அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மொத்த கெட்டதையும் அந்த கடல் அழிச்சிடும். அதனால தான் கடலை கடையும் போது முதல்ல வெளியில் விஷம் வரும். அமிர்த கலசத்தை எம்பெருமாள் நாராயணன் தேவலோகத்துக்கு பகிர்ந்தளித்தார். ராகு கேதுக்கு கிடையாது. அதில் ராகு மட்டும் சாப்பிட்டுட்டாரு. இந்த ராகு கேது மட்டும் சாப்பிட்டுருச்சு, மற்ற அரக்கர்கள் சாப்பிடலை அப்படிம்பாங்க. இந்த உடல் அழிந்த நம் முன்னோர்கள் அதை சாப்பிட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த முன்னோர்கள் தான் ராகு கேது நிழல். நல்லா பார்த்துங்க, 8ஆம் வீட்டு விருச்சிகத்தில் அது ராகு கேது வந்து நீச்சம். 2ஆம் வீடு சுக்கிரன் வீட்டில் வந்து ராகு கேது உச்சம். சுக்கிரன் கன்னி பெண்ணு, அந்த வீட்டில் சந்திரன் உச்சம். நம்ம விருச்சிகத்தில் ராகு கேது உச்சம், சுக்கிரன் வீட்டில் நீச்சம். அப்போ கன்னிப்பெண் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் சந்திரன் வீட்டில் ராகு கேது நீச்சம் ஆகுது. அப்படின்னா ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் நம் தாத்தா பாட்டி தணிக்கிறாங்க. பூமியில் செவ்வாய் வீடு பூமி வீடு, அதே செவ்வாய் தான் 8ஆம் வீடு. இந்த பூமியில் தணிக்கிற உயிர் பூமியிலே மரணிக்குது. 8ஆம் வீட்டில் ராகு கேது உச்சம், அங்கே சந்திரன் நீச்சம். இந்த உடல் அழியுது. புரியுதுங்களா? அப்போ அந்த சந்திரன் வீடும் கடல், எது விருச்சிகம் கடல். இந்த உயிர் நேர இறைவன் எங்கே பெருமாள் காலுக்கு போயிடும், எங்கேயுமே போகாது. அதுக்கப்புறம் உன் குலசாமி, அதாவது குலசாமி தெரியாதவங்க கடலே குலதெய்வமாக கும்பிடலாம். அந்த கடலுக்கு தான் நம்ம உயிர் அவ்வளவும் கடலுக்கு தான் போயிருக்கோம். அப்போ அந்த கடலில் போய் எல்லாரும் காலையில் குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்க அத்தனை நெகட்டிவ் வெளியில் போயிடும். அப்போ திருச்செந்தூருக்கு ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா அது கடற்கரையில் இருக்குது. இறைவன் எந்த மதத்தையும் சாராதவன். கன்னியாகுமரியில் மேரி மாதா இருக்காங்க, நாகூரில் அல்லா இருக்கார், திருச்செந்தூரில் முருகர் இருக்கார், கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா குலசேரப்பட்டத்தில் முத்தாரமாக இருக்காங்க. இப்படி கடற்கரையில் நிறைய சித்தர் கோயில் இருக்குது, நிறைய சமாதிகள் இருக்கும். அப்போ இறைவன் ஆலயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இன்றைக்கி மெரினா பீச்சில் எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் சமாதியை வச்சா அது மட்டும் சர்ச்சையாக இருக்குல்ல, ஆனால் கோயிலை வச்சா பிரச்சனை வரல. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை வாசலில் வைக்கும்போது பிரச்சனை ஆயிடுது. அப்போ நம்ம அந்த கடலில் குளிக்கும்போது நம்ம பிரச்சனைகள் தீர்த்து